السلام عليكم ورحمة الله وبركاته. حامدا ونصلي أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, நாங்கள் ரமலானுடைய 6வது பாகத்தில் உள்ளோம். இன்றைக்கு நாங்கள் ரமலானில் நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பின் கீழே நாங்கள் பார்த்து வருகின்றோம். அதனுடைய தொடராக இந்த ரமலான் என்பது பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யாரொருவர் இந்த ரமலான் மாதம் வந்த பின்னாடியும் தன்னுடைய பாவ மன்னிப்பிற்காக வேண்டி எந்த விஷயமும் செய்யவில்லையோ அவனைப் போல் ஒரு கேடுகட்டவன் இந்த உலகத்தில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் இந்த ரமலானில் முதலாக எங்களுடைய நிய்யத்தை, எங்களுடைய எண்ணத்தை நாங்கள் சரி செய்ய வேண்டும். அதில் நாங்கள் பார்த்தது, யாரொருவர் தன்னுடைய நிய்யத்தாக தன்னுடைய எடையை குறைப்பதும் அல்லது மக்கள் பார்ப்பார்களே என்று நோன்பு வைப்பதும், அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அந்த புகழுக்காக நோன்பு வைப்பவர்களுடைய நோன்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன ஒரு ஹதீஸையும் பார்த்தோம். என்ன அந்த ஹதீஸு? குல்ல அமல் இப்னி ஆதம லஹு இல்லா ஸௌம் ஃபஇன்னஹு லீ வ அன அஜ்ஸீ பிஹி. ஆதமுடைய எல்லா அமல்களும் அவனை சேர்ந்தது, ஆனால் சோமை தவிர, நோன்பை தவிர. ஏனென்று சொன்னால் இந்த நோன்பு எனக்குரியது, அதற்கு கூலி நானாக வழங்குவேன். அப்போ எல்லா வேலைகளுக்கும் எல்லா அமல்களுக்கும் அல்லாஹ் வழங்க மாட்டானா கூலியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அப்படி கிடையாது. இந்த ஹதீஸை நாங்கள் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த நோன்பை அவன் சொல்லாத வரை என்னவாகாது, யாருக்குமே அவனுக்கு தெரிய முடியாது. ஒரு மனிதன் தொழுகிறான் என்று சொன்னால் இதர நபர்களுக்கு தெரியலாம். ஜகாத்து கொடுத்தான் என்று சொன்னால் இதர நபர்களுக்கு சொல்லாமலே தெரிய வாய்ப்புண்டு. ஆனால் இந்த நோன்பு அவன் சாப்பிடாமலும் தாகித்திருப்பதும் எல்லாருக்கும் தெரிய அவகாசம் கிடையாது, அவன் சொல்லாமல் தவிர. ஆனால் இந்த நோன்பு என்பது அவன் திங்கவில்லை, அவன் தாகித்து இருக்கவில்லை அப்படின்னு சொன்னால் வேறு வேறு காரணங்களாக கூட இருக்கலாம். ஒன்று, அவன் டைட்டிங் பண்ணலாம், இல்லென்றால் திங்க மறந்திருக்கலாம், இல்லை என்று சொன்னால் அவனுடைய ஏழ்மையின் காரணமாக அவன் திங்காமல் இருக்கலாம். ஆனால் நோன்பு என்பது எப்போ தெரிய வரும் அப்படின்னு சொன்னால், அவன் வாயு திறந்து சொன்னால் மட்டும்தான் என்ன சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அந்த நோன்பை வெளிப்படுத்துகின்றான். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பிற்காக வேண்டி எவ்வளவு பெரிய வெகுமதிகளை வைத்திருப்பதற்காக வேண்டி இது இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நோன்பை என்ன பண்ணுவாங்க, நாங்கள் 30 வருடங்களாக தொடர்ந்து நோன்பு பிடித்து வருகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமைக்காக வேண்டி, ஒரு சிறிய பெருமைக்காக வேண்டி என்ன பண்ணுவாங்க, அந்த நோன்பை பாழாக்கி கொள்வார்கள். இது கூட சில நம்ம சொல்ல தேவையில்லை. ஏனென்று சொன்னால் யாருக்கும் சொல்லி எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. ஒரு சிறிய பெருமைக்காக வேண்டி என்ன பண்ணக்கூடாது, நம்ம இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. எங்களுடைய நீயத்தை, எங்களுடைய எண்ணத்தை நாங்கள் சரி செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் அமல்கள் யாவும் எண்ணத்தை பொறுத்தே அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் அந்த சொன்ன ஹதீஸை நாங்கள் படித்திருக்கின்றோம். இன்னமல் அஅமாலு பின்னியாத். மற்றும் இந்த நோன்பை நோற்றவர்களுக்கு அதன் மீது நம்பிக்கையும் மற்றும் கோரிக்கையும் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், மன் ஸாம ரமதானன் ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. எந்த ஒரு முஃமின் ஈமானுடன், அதாவது நம்பிக்கையுடன் மற்றும் இஹ்திஸாப் அதிக பலன்களை எதிர்பார்த்து அவன் நோன்பு பிடிக்கின்றான் என்று சொன்னால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். எதுக்கு நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு சொன்னால், நாங்கள் என்ன பண்ண வேண்டும், அல்லாஹ் சொன்ன வார்த்தைகளை அல்லாஹ்
சொன்ன அந்த வாக்தானங்களை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன அந்த நம்பிக்கையை நாங்கள் நம்ப வேண்டும். இதில் நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன? ஒரு மனிதன் நம்பினான் என்று சொன்னால் அதற்காக வேண்டி தேடுவான். ஒரு ஒரு விஷயம் நம்ம வேண்டும் என்று நினைத்தால் தான் அதை பற்றி தேடுவோம். இல்லை என்று சொன்னால் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு விடுவதற்கு வாய்ப்புண்டு. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷரத் என்ன வச்சிருக்கான்? மன் ஸாம ரமதானன் ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. மற்றும் மூன்றாவது ஒரு விஷயம், நாங்கள் இந்த ரமலானில் முக்கியமாக செய்ய வேண்டியது, எங்களுடைய மனசை நாங்கள் சுத்தம் செய்ய வேண்டும். இது எங்களுடைய ஒரு இலக்காக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த மனது என்பது என்னவாகும்? ஷைத்தானுக்கு இல்லமாகும். அதில் அடிக்கடி கெட்ட விஷயங்களை போட்டுக்கொண்டே இருப்பான். அந்த கெட்ட விஷயங்களை தூரமாக அனுப்பிவிட்டு நாங்கள் என்ன பண்ண வேண்டும்? நல்ல விஷயங்களை, அல்லாஹுடைய விஷயங்களை நாங்கள் உள்ளத்தில் போட வேண்டும். தக்வாவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த ஷைத்தான் என்பவன் எங்களுக்கு எதிரியாக இருக்கின்றான். அவனை எதிரியாக நினைக்க சொல்லியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கட்டளையும் இடுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், பாருங்கள், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவன் ஃபத்தஹிதுஹு அதுவா இன்னமா யதுஊன ஹிஸ்புஹு லியகூன மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர். ஷைத்தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கின்றான். அவனை நீங்கள் எதிரியாகவே நினையுங்கள். அவரை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் எல்லோருமே சேர்ந்து எங்க போவாங்க? நரகத்திற்கு போவார்கள். ஷைத்தான் வெளியிலிருந்து கூப்பிடுவான். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்? எங்களுடைய மனசு என்பது அதற்கு பதிலை கொடுத்துவிடும். இதே மாதிரி தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்டையும் செஞ்சான். இந்த மரம் என்பது ஷஜரத்துல் ஹுல்த் அப்படின்னு சொன்னார். அதாவது நிரந்தரமாக சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்தான், வஸ்வசாவை ஏற்படுத்தினான். அதற்கு ஷைத்தான் கொடுத்த அந்த குரலுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்றாங்க? அவர்களுடைய அந்த ஷைத்தானுடைய பிடியில் விழுந்து விட்டார்கள். அதற்கு பகரமாக என்னவாச்சு? தண்டனையும் வழங்கப்பட்டுச்சு. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? இன்னல் முத்தகீன மஃபாஸா. யார் தக்வாவை ஏற்படுத்திக் கொண்டார்களோ அவர்களுக்கு வெற்றி உண்டு. இந்த நோன்பினால் எங்களுக்கு முன்னாடியே பார்த்த மாதிரி எங்களுக்கு ஆகாரத்துடைய முக்கியத்துவம் தெரிய வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹுடைய அந்த கட்டளைகளை நாங்கள் எவ்வாறு செய்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது நம்மளுக்கு தெரியுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானின் மூலியமாக எங்களுடைய தக்குவாவை, எங்களுடைய இறையச்சத்தை, எங்களுடைய நாணயத்தை, எங்களுடைய ஈமானை என்ன பண்ணுறான்? பரிசோதனை செய்கின்றான். எனவே இஸ்லாமிய சொந்தங்களே, இந்த ரமலானுடைய நோன்பை நாங்கள் 30 நாட்களும் நல்ல முறையில் கழித்து 30 நோன்புகளையும் நல்ல முறையில் நோற்று அல்லாஹுக்கு அதிகமான துஆக்களை செய்து அல்லாஹுடைய கட்டளையை எப்பவுமே மீறாமல் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கழிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவனாக என்னுடைய இந்த உரையை முடிவு செய்கின்றேன். ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.